தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா, சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு. வணக்கம். சித்திரை திருவிழாவினுடைய இந்த நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாங்க, அழகர் மலையிலிருந்து திருமாலிருஞ்சோலையிலிருந்து கள்ளழகராக எழுந்தருளி தங்கப்பல்லக்கிலே வந்து தங்க குதிரையிலே ஏறி பின்னர் நடுகு மகிழ்ச்சிக்கு அந்த சாப விமோச்சனம் கொடுத்து பின்னர் ராமராயர் மண்டபடியிலே வந்து தசாவதாரத்தை முடித்தார். இன்றைக்கு காலை 25/4/2024 அன்று மோகினி அவதாரம் முடிவடைந்த பிறகு ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி நடப்பதாக அழகர் கோயிலை ஆய்வு செய்த ஐயா தோ பரமசிவன் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, வைகை கரையினுடைய தென்கரை அது சைவர்களுக்கான பகுதி, வடகரை வைணவ திருவிழாக்கள் நடைகின்ற பகுதி. ஏன் அழகர் ஆற்றை தாண்டி வருவதில்லை என்றால், கிராமத்து மக்கள் எப்படி கதை சொல்லுகிறார்கள், மீனாட்சி ஆகிய தங்கை கல்யாணத்துக்கு அவர் வந்ததாகவும் அவர் வருவதற்குள் திருமணம் முடிந்து விட்டதால் கோபம் கொண்டு அவர் திரும்பி ஊருக்கு செல்வதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள். அது மட்டுமில்லை, சிவபெருமான் கோபித்ததன் காரணமாக மீனாட்சிக்கு வருத்தம் ஏற்பட சீர்கொண்டு வந்து மீனாட்சியை பார்த்துவிட்டு செல்வதாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் என்னென்ன சீர்கொண்டு வந்தார் என்பதையும் நாட்டுப்புற பாடல்களில் இன்றைக்கும் சொல்வது வழக்கமாக இருக்கிறது. தாலாட்டிலே அந்த பாடல் வரிகள் எல்லாம் உண்டு. இது தவிர இதிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன என்றால், அன்றைக்கு காலையிலே தசாவதாரம் முடிந்த பிறகு அம்மாள் மண்டபத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளுகிறார். அங்கிருந்து பெருமாள் கோயிலிலே நமக்கெல்லாம் சூட்டப்படுகின்ற அந்த சடாரி, இப்படி தலையில் வைப்பாங்க இல்லையா, அது வந்து எம்பெருமானுடைய திருவடி. அந்த சடாரிக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அந்த சடாரியை ஒரு தட்டிலே வைத்து அதை தலையிலே தாங்கி ஆற்றை கடந்து ஆற்றினுடைய தென்பகுதியில் ஐயங்கார் தோப்பு என்கின்ற பகுதியிலே அங்கிருக்கிற பெருமாள் எழுந்தருளி இருக்க அந்த இடத்தை நோக்கி இந்த சடாரியை கொண்டு சென்று விட்டு மீண்டும் கொண்டு வருவார்களாம். அதுவரை அழகர் காத்திருப்பாராம். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அவர் தல்லாகுளம் கருப்பணசாமி கோயிலுக்கு எதிரே உள்ள சேதுபதி மகாராஜா அவருடைய அந்த மண்டபத்தில் எழுந்தருளி அன்றைக்கு இரவு பூப்பல்லக்கு நிகழ்விலே பங்கேற்பார். இந்த பூப்பல்லக்கு நிகழ்வு அவ்வளவு அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கும். மதுரை மல்லியாலும் மற்றும் இருக்கக்கூடிய மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு அந்த பூப்பல்லக்கிலே கள்ளழகர் எழுந்தருளி பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அவர் திருமலையை நோக்கி செல்கிறார். இப்படி அவர் திருமலையை நோக்கி செல்லுகிற போது அந்த பூப்பல்லக்கிலே 2 புறமும் கண்ணாடி வைத்திருப்பார்கள். அதாவது முன்னழகு பின்னழகு என்பது வைணவத்திலே சொல்லுகின்ற ஒரு பெருமை. இப்போது பெருமாள் போகிற போது இங்கிருந்து வணங்குகிறவர்களுக்கு பின்னழகும் தெரியுமாம், அந்த கண்ணாடியிலே எம்பெருமானுடைய முன்னழகும் தெரியுமாம். அதேபோல முன்னே இருந்து பார்ப்பவர்களுக்கு முன்னழகும் தெரியுமாம். இப்படியான அந்த தோற்றத்தோடு அவர் புறப்பட்டு அழகர் மலை நோக்கி செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற எம்பெருமான் நம்மிடத்திலிருந்து இந்த ஆண்டு விடைபெறுகிறார். மீண்டும் அடுத்த ஆண்டு அவரை வரவேற்க நாம் காத்திருப்போம். வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைகள், இல்லறத்தார், இவர்களுக்கு மேல் முதியவர்களுடைய கண்களிலே ஒரு கண்ணீர் துளிக்கும். அடுத்த ஆண்டு எம்பெருமானே, நீ வருகிற போது உன்னை வரவேற்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடு என்று அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். அப்படி வேண்டிக் கொண்டு விடை கொடுத்து அனுப்புவார்கள். அப்படி புறப்படுகின்ற எம்பெருமான் அங்கே சென்று உடனடியாக கோயிலுக்குள் செல்லாமல் 3 மாதங்கள் அவர் வெளியிலே இருந்து அவர் கொண்டு போன நகையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை 18ஆம் படி கருப்பிடம் அந்த கணக்கு படுத்திவிட்டு பிறகு காத்திருந்து அவர் வந்து மீண்டும் கோயிலுக்குள் செல்வார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக அழகர் மலையிலே இருந்து திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்பட்ட சுந்தரராஜ பெருமாளாகிய கள்ளழகர் மதுரைக்கு வந்து ஆற்றிலிறங்கி எல்லா செயல்பாடுகளையும் முடித்துக்கொண்டு மக்களின் மனங்கவர்ந்த அந்த மாயக்கல்வனாகிய எம்பெருமான் விடைபெற்று செல்லுகிறார். நாமும் விடை கொடுத்து அனுப்புவோம்.
அடுத்த ஆண்டு அவரை வரவேற்க காத்திருப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்க. கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.